Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா weight loss வந்து ரொம்ப சூப்பரா வந்து நல்ல அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சூப்பரான weight loss drink குடிக்க போறோம். சோ அந்த drink எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். சோ இந்த drink குடிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா டயட் கண்ட்ரோல் எதுவுமே எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி எக்சர்சைஸும் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து வயிறு பகுதியில் அதிகமா வந்து weight ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப தொப்பை இருக்கு அப்படிங்கறவங்க இத குடிக்கலாம். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேட் குறையணும். அதாவது உடம்புல வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்வாங்க உங்களுக்கு வந்து ஃபேட் அதிகமா இருக்கு, அதாவது பேட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படினு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். முக்கியமா பெல்லி ஃபேட் வந்து குறைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்மளுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ற ட்ரிங்க் இது. ரொம்ப சிம்பிளா வீட்லயே தயாரிக்கலாம். எப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து லெமன், ஹனி அண்ட் பூண்டு, ஹாட் வாட்டர், பெப்பர். இதுதான் வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணணும். இதில் வந்து நம்ம வந்து லெமன் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, லெமன் வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து முக்கியமாக ஹெல்ப் பண்ணுறது வந்து லெமன் தான். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கப்பில் வந்து ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் லெமனை வந்து அதில் ஸ்க்வீஸ் பண்ணி நான் போட போகிறேன். லெமனில் வந்து பார்த்திங்கன்னா பெக்டின் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் வந்து சுகர் வந்து அப்சர்வ் ஆகிறத வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நமக்கு வந்து வெயிட் அதிகமாக போடுறதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா சுகர் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. சுகர் இன்டேக் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து அவங்களுக்கு வந்து இதாகும். சுகரை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணாலே வந்து நமக்கு வந்து வெயிட்டை வந்து சூப்பராக வந்து நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் லெமன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹாட் வாட்டரில், அதாவது ஹாட்னா ரொம்ப ஹாட்டாக இல்லை, வார்மாக இருந்தால் போதும் அந்த தண்ணி. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் கார்லிக் நம்ம சேர்க்குறோம் இல்லையா, இந்த கார்லிக் வந்து எதுக்காக சேர்க்குறோன்னா ஃப்ரெஷ்ஷான கார்லிக் சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஹனி சேர்க்குறோம். ஹனியில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி லெவலில் வந்து நம்ம வந்து வெயிட் லாஸ் ஆகிறப்போ ஒரு மாதிரி வந்து எனர்ஜி ட்ரெயின் ஆகிறது வந்து நமக்கு வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நம்ம வந்து ஹனி சேர்த்துக்கலாம். லெமன் வாட்டரும் ஹனியும் வந்து நிறைய பேர் வந்து ரெகுலராகவே குடிச்சிட்டே இருப்பாங்க. அது வந்து ஸ்கின்னுக்கும் நல்லது, அதே சமயம் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து வந்து பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஃபுட் அப்படின்னே கூட சொல்லலாம். இதில் வந்து வைட்டமின் ஏ, கே, சி, நிறைய மினரல்ஸ் இருக்குங்க. கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, சோடியம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேட்டை வந்து ரொம்ப பயங்கரமாக பர்ன் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ராவாகவே வந்து பூண்டை வந்து டெய்லி வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து கொழுப்பு சத்து வந்து நல்லாவே வந்து குறையும்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து இது மாதிரி சேர்த்துக்கணும் இந்த தண்ணியில். ஸோ இதை ரெண்டையும் சேர்த்துட்டு பூண்டும் வந்து நல்லா வந்து இப்போ வந்து நடிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் நான் சேர்த்துட்டேன். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிக்கணும். அது ரொம்ப முக்கியம். மிளகு வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் போடணும், மிளகு தூள் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பூண்டும் வந்து எப்போ நீங்கள் வந்து ட்ரிங்க் குடிக்க போகிறீங்களோ அந்த டைமில் உரித்து அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து அதை வந்து போட்டுக்கணும். தண்ணி வந்து உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் 1 லிட்டர் கூட கலக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து டே ஃபுல்லாகவே குடிக்கலாம். இல்லை வந்து எம்டி ஸ்டமக்கில் காலையில் எந்திரிச்சோனையும் குடிக்கலாம். எம்டி ஸ்டமக்கில் அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கவங்க மட்டும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் இதை குடிக்காதீங்க. மற்றவங்க தாராளமாக அதை குடிக்கலாம். அதை குடித்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெல்லிலாம் வந்து, அதாவது இந்த வயிற்றில் இருக்க சதெல்லாம் இருக்கு இல்லையா, அது நல்லாவே குறைஞ்சிரும். ஸோ இந்த ட்ரிங்க்கை வந்து நம்ம ரெகுலராக வந்து கன்சியூம் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் ஃபேட் நல்லாவே குறையும். ஸோ இதனால் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய இருக்குது. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணலாம். நம்ம உடம்பு வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ட்ரிங்க்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேட் கட்டர் ட்ரிங்க் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குடிக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய இந்த ட்ரிங்க் குடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம உடம்புல இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிறதுனால ஸ்கின்னும் ரொம்ப நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.